ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய விசேஷித ஆசீர்வாதம் நமக்குள் இருந்தால் தான், அந்த அன்பின் கிருபை நமக்குள் இருந்தால் தான், அந்த அன்பின் பிரசன்னம் நமக்குள் இருந்தால் தான், இந்த ஜீவன் இந்த இரவே பரலோகத்துக்கு நேராக நடத்தப்பட்டாலும் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவருடைய வருகையில் முதலாவது அவருடைய தூதர்களுடைய சத்தம் கேட்டவுடன் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரமாய் அதுக்கு அடையாளமாக அநேக காரியங்களை என் ஆவியை ஒப்புக் கொடுக்க என்று சொன்னபோது திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் மட்டும் இரண்டாக கீழ்ந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆசாரியர்கள் மாத்திரம் ஆராதனைக்குள் பிரவேசித்த காலங்கள் மாறி இன்னைக்கு பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் எல்லா இடமும் வந்திருக்கிறது. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு பேசியிருக்கிறார். அவருடைய அளவற்ற கிருபை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அளவற்ற அன்பு நாம் ஒவ்வொருவரோடு கொடுப்பதற்காக பிதா தாமே தம்முடைய ஒரே பிறன குமாரனை தந்தருளி எவ்வளவாய் அளவு அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போவேனை ஆகில் உங்களுக்கு நன்மையாக இருக்கும், போகாவிட்டால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போய் அவரை அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய விலையேற பெற்ற அன்பை ருசி பார்ப்பதற்கு நம்முடைய ஆவியை அவருக்கு நேராக அர்ப்பணிக்கலாமா? நம்முடைய ஆத்துமாவை அன்பு தகப்பன் இயேசுக்கு உண்பதாக ஒப்புக் கொடுக்கலாமா? நம்முடைய சரீரம் அவர் எவ்வளவா இயங்கிக் கொண்டிருக்கிறார், அப்பா நீர் எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி அவர் நோக்கி கேட்கலாமா? அவருடைய அன்பை நோக்கி பார்க்கலாமா? அப்பா நீர் எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி கேட்கலாமா? நம்மளை இவ்வளோ காலங்களாக வாழ வைத்த ஆண்டவராகிய இயேசு இனி வரும் காலங்களிலும் அந்த அருமையான பரலோகத்தின் நன்மைகளை பார்க்கத்தக்கதாய் அவர் இரக்கம் செய்வார். என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியல, நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால் நினைச்சு பார்க்க முடியல, என்னால் நினைச்சு பார்க்க முடியல, என்னால் நினைச்சு பார்க்க முடியல, என்னை வாழவை அன்பு தெய்வமே. கண்களை மூடி என்னை வாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும், நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும், நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும், நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும், நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாம நான் இல்லையே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே,
என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. தனிமையிலே நான் நடந்தபோது தோளோடு தோள் கோர்த்த தேவனே. தனிமையிலே நான் நடந்தபோது தோளோடு தோள் கோர்த்த தேவனே. தவறை நான் கீழே விழுந்தபோது தவறை நான் கீழே விழுந்தபோது தூக்கியே சுமந்து சென்ற தேவனே. என்னை தூக்கியே சுமந்து சென்ற தேவனே. என்னை வாழ வைக்கும் அமீன் அமீன் அமீன். என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. கண்ணீரில் நான் நடந்த போது கண்ணீரை துடைத்தெறிந்த தேவனே. கண்ணீரில் நான் நடந்த போது கண்ணீரை துடைத்தெறிந்த தேவனே. கலங்கியே நின்ற எந்தன் வாழ்வில் கலங்கியே நின்ற எந்தன் வாழ்வில் ஒளியாக வந்து விட்ட தேவனே. எனக்கு ஒளியாக வந்து விட்ட தேவனே. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. என்னை வாழ வைக்கும் தெய்வமே. என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே. என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. ஆண்டவருடைய வெளியேற பெற்ற அன்பு நம்மை வாழ வைக்கும். நமக்காக பொழுந்தள்ளின பரிசுத்த வார்த்தைகளை காலங்காலமாக சேர்த்து வைத்து நமக்காக நம்முடைய கரங்களில் தவழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த பரிசுத்த வேத வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் நாம் சேமித்து வைத்தால்தான், அந்த இருதயத்தில் கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தை எழுதப்பட்டால்தான், நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அழகாய் சொல்லியிருக்கிறது, உன் இருதயமாக பலகையில் நீ எழுதிக்கொள் என்று சொல்லுகிறார். இருதயமாக பலகையில் எழுதிக்கொள். ஆமாங்க, நம்மை தான் எழுத சொல்லுகிறார். அருமையான யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னான், மோசேயோடு பொழுது அவனோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர். உன் இருதயத்தில் இந்த வார்த்தைகள் நியாயப்பிரமாணம் உன்னை விட்டு நீங்காது இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய விலையேற பெற்ற அன்பை ருசி பார்த்து கொண்டிருக்கிற நாம் அந்த அன்புக்கு பாத்திரம் உள்ளவர்களாய், அந்த நேசத்திற்கு பாத்திரம் உள்ளவர்களாய், நம்முடைய ஆவிய ஆத்துமாவை இந்த சரீரம் ஆளுகை செய்யாதபடிக்கு
நம்முடைய சரீரத்தை ஆத்துமாவை நம்முடைய ஆவி ஆளுகை செய்யாதபடிக்கு, நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரத்தை ஆளுகை செய்யாதபடிக்கு, நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பரிசுத்த வார்த்தைக்கு நேராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால், அவர் நமக்காக கொடுத்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால், நமக்காக கொடுத்த அந்த பரிசுத்தாவுடைய பரிசுத்த ஜீவ வார்த்தைகளினால் நம்முடைய இருதயம் அலங்கரிக்கப்பட வேண்டும். நம்முடைய உச்சந்தலிலிருந்து உள்ள கால் வரைக்கும் தேவனுடைய விலையேற பெற்று அன்பினால் அலங்கரிக்கப்பட வேண்டும். ஒரு அன்பு நோக்கி பார்க்கலாமா? எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான், இதற்கு ஈடு என்னை தருவேன் நான். சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் ஏசப்பாவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் ஏசப்பாவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ,
சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. அன்பின் தகப்பனே, நீர் எங்களுக்காக சிந்தின அந்த பரிசுத்த ரத்தம் வீணாய் போகாதபடிக்கு உம்முடைய அளவற்ற அன்பில் எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கடந்த 7 மாதங்களும் கண்மணி போல பாதுகாத்து கழுகளை போல சுமக்க செஞ்சீங்களப்பா. இந்த புதிய மாதத்துக்குள் அடியெடுத்து வைப்பதற்கு எங்களுடைய கரங்களை பிடித்து கொள்ள உங்களுடைய கரத்தில் எங்களை சரண்டர் பண்ணுறோம்ப்பா. நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஏந்திக்கொள்ளும், எங்களை தாங்கிக் கொள்ளும். உடைய நாமத்தை மகிம்படுத்தக்கதாய் ஆசீர்வதியும். இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இதான நாமத்தினால மறுபடியுமாக இந்த நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய விலையேறு பெற்ற பரிசுத்த நாமத்தை மகிம்படுத்துவதற்கு நமக்காக கொடுத்த ஜீவ வார்த்தையை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். பரிசுத்த அன்பின் தகப்பனே, இந்த ஜீவ வார்த்தையை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டும். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும். நீர் அற்புதம் செய்யும். இயேசுவின் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய விலையேறு பெற்ற கிருபை நம்மளோடு கூட இருக்கிறது. விசேஷமாக இந்த அருமையான நாளில் கூட ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். If your thinking is controlled by your sinful self, there is spiritual death. But if your thinking is controlled by the Spirit, there is life and peace. கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தக்கதாய் இன்னைக்கு நிறைய இடத்துல ஆசைகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருந்த போது எங்களுக்கு செய்வனை யார் செஞ்சாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஓஎஸ் தாராளமாக சொல்கிறேனே அப்படின்னு, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான் அப்படின்னு சொன்னேன். முடிஞ்சால் போயிட்டு அவங்கள சண்டை போட்டுக்கோங்க அப்படின்னு. உடனே நம்ம சொல்லிடணும், இவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க, அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. மாம்சம் அதிகமாக வாஞ்சிக்கக்கூடியது. மாம்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு ஏக்கப்படும். காலையில் டேஸ்ட்டாக சாப்பிட்ருப்போம், மத்தியானமும் என்ன இருக்குது, அதை காலையில் நிறையா வச்சது தெரியும், அதே தானா. திருப்பி நைட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம், அதே தானா. நம்ம நாட்களில் அந்த காலத்தில் ஒரு நாள் ரசம், ஒரு நாள் காரக்குழம்பு, ஒரு நாள் புளிக்குழம்பு, ஒரு நாள் வத்தக்குழம்பு, ஒரு நாள் கிள்ளி போட்ட சாம்பார், ஒரு நாளுக்கு காய் வச்ச சாம்பார், என்னைக்காவது ஒரு நாளைக்கு இட்லி. அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை தீபாவளிக்கு ஒரு இட்லி. அதுக்கு இடையில் என்னைக்காவது இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னா அன்றைக்கி ஸ்கூலில் அதுதான் ஹைலைட்டாக போகும். நான் இட்லி சாப்பிட்டேன், நான் இட்லி சாப்பிட்டேன், நான் இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் 3 இட்லி சாப்பிட்டேன். அந்த இட்லியை சாப்பிட்டதை அன்றைக்கி ஃபுல்லாக தான் போகும். பெருசாக பேசிக்குவாங்க, அவங்க வீட்டில் இட்லி சாப்பிட்டாங்களாம் அப்படின்னு. இந்த மாம்சம் நம்ம கேட்டதை இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணி சொல்லும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எதிர்பார்க்கும். மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. இந்த மாம்சத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் அனுதினமும் நம்ம சிலுவையை சுமக்க வேண்டும். மாம்ச சிந்தனைகளை நாம் அகற்ற வேண்டுமானால் அனுதினமும் நம்ம சிலுவையோடு கூட தான் இருக்க வேண்டும். சிலுவையை வைத்து கொண்டிருப்பது பெரிய விஷயம் அல்ல, சிலுவையை சுமக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் அதிகமாக விரும்புகிறார். மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய விலையேறு பெற்ற பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக கர்த்தர் கூட பேசினார். சிலரோடு நீ பேச வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரோடு கூட நான் தனிமையில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு சிலர் அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டாங்க, எத்தனையோ பேர் உதாசீனப்படுத்தினாங்க.
நானும் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக இது இப்படி தான் என்று சொல்லி ஸ்ட்ராங்காக ஒதுங்கி கொண்டேன். ஏன் என்று சொன்னால் மாம்சம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய விலையேற பெற்ற அன்பினால தான் நாம் இந்த இடத்துல அவருடைய வார்த்தையை நாம் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம். கொல்கொதா மலையில் நமக்காக அவர் ரத்தம் சிந்தாமல் இருந்திருந்தால், நமக்காக அந்த பாடுகளை அவர் அனுபவிக்காமல் இருந்திருந்தால், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இயேசு, நம்முடைய கர்த்தர் என்று நாம் சொல்லிக்கொள்வதற்கு ஒன்றுமில்லாமல் இருந்திருக்கு. இன்றைக்கி நாம் தைரியமாக பேசிக்கிறோம். எனக்காக பரிந்து பேச என் இரட்சகர் இருக்கிறார், என்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவதற்காக தான் இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக கொடுக்கிறார். அந்த மாம்சம் என்பது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாகவே நான் பேசினா நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுவும் கடந்த சில தினங்களெல்லாம் தினமும் ஏதாவது ஒரு விஷயத்தில் மிக மனசு சோர்வாகிட்டே இருக்குது. இந்த வார்த்தையை சொல்லும்போது மன சஞ்சலமாகிட்டே இருக்கிறது. கர்த்தருக்காக சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன். ஏன் அவர்கள் மாம்சத்தை சிலுவையில் ஒப்பு கொடுக்க வேண்டும்? அதுக்காக கொல்கத்தா மலைக்கு நேராக உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து அந்த இடத்துல கொண்டு போய், ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவுள் என்று சொன்னார். அருமையான அந்த யூதாஸ் காரியத்தை பார்த்து சொன்னார், அவன் பிறவாமல் இருந்தாலும் நலமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். அவன் பிறவாமல் இருந்தால் நலமாக இருக்கும். கர்த்தருடைய விலையேற பெற்ற அந்த அன்பின் ஆசீர்வாதம் நமக்குள் கடந்து வர வேண்டுமானால் அந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் சாதிப்பதற்கு என்று சொல்லி நம்முடைய நாவு அதிகமான நேரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய கண்கள் அதிகமாக இழந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்தாவுடைய வார்த்தைகளை நம்முடைய செவிகள் இழந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நாவினால் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய கால்களை கர்த்தருடைய நாமத்திற்கு என்று பயன்படுத்தாதபடியினால ஆசீர்வாதங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்குது என்று சொல்லி அழகாக நாம் பார்க்கிறோம். சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேலே எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்கிறது. நம்முடைய இருதயம் தேவனாகி கர்த்தருடைய அன்பை நோக்கி பார்க்காததுனால பரலோகத்தின் தரிசனங்களை காண முடியாமல் போயிடுச்சு. இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்காமல் போயிட்டோம். நம்முடைய தலையில் இருக்கிற எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லிக்கிறது. சில இடங்களுக்கு நான் போகும்போது, பாஸ்டர் ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறாரு, நான் என்னமோ ரொம்ப வயசானவராக இருப்பார் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. பரவாயில்ல, நல்ல வேலை, நம்மளை நல்லா தான் நினச்சிருக்கிறாங்க. நம்ம இங்கே வரத்துக்கு முன்னாடி நம்ம தலையில் நல்லா கருமையை போட்டு அமுச்சு விட்ருக்காங்க. அதனால் இன்றைக்கி இவங்களுக்கு மேலே நம்ம நல்ல பேர் கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன் வேலை இல்லாமல் போடுறாங்களே நினச்சேன். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இல்லைன்னா என்னையும் வயசான லிஸ்ட்டில் போய் வச்சுருப்பாங்க. சரி, இது முடிஞ்சது. திடீரென்று வேறு இடத்துக்கு ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். ஊழியத்தெல்லாம் முடிச்சிட்டேன். இந்த சின்ன பையனை சொன்னாங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு திடீரென்று ஒரு நாள் போக வேண்டியதாகிடுச்சு. அவசரமாக நானும் கிளம்பி போயிட்டேன். இந்த நீல சாயம் வெளுத்து போச்சுன்னு நான் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய கருமையெல்லாம் என்ன ஆகிடுச்சு, காணாமல் போயிட்டு என் தலையெல்லாம் வெள்ளை ஆகிடுச்சு. அப்போது அங்கே இருக்கவங்க அதே ஆள் வந்து கேட்டாங்க, ஓஹோ அன்னைக்கு வந்தவர் தானே நீங்கள் அப்படின்னாங்க. அன்றைக்கி வந்தவர் தான் நான். இத்தனை நாள் குளிக்காமல் தான் அன்றைக்கி குளிச்சிட்டேன். குளிக்கும்போது ரொம்ப தேய்ச்சி குளிச்சிட்டேன்னா அதில் முடியெல்லாம் வெள்ளையாகிடுச்சு, கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. நம்மளை என்ன பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி மெசேஜ் கொடுக்கும்போது அந்த தலையில் இருக்கிற அந்த வெள்ளை முடிக்கு கிரீடம் என்று நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது, நீ தைரியமாக பேசுன்னு கர்த்தர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நான் கிரீடமாக வந்திருக்கிறேன், முன்ன இளைஞனாக வந்தேன், இப்போ கிரீடமாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. இந்த மாம்சம் பாருங்கள், நம்ம ரொம்ப ஆசையாக இருக்கும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம், நான் பாம்பேக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே இருக்க சகோதரர்களோடு இணைந்து ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டுருக்கும்போது 2 பேர் வாக்கிங் போயிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் படு மோசமான வயசு பார்த்திங்கன்னா ஒரு 65-70 வயசுக்கு மேலே இருக்கும் அந்த பாட்டிங்களுக்கு.
அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறாங்கன்னா அப்படி கேவலமான ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாங்க. அதான் இதுங்களே இப்படி போடும்போது சின்னதுக்கு போடாதான்னு அப்படின்னு மைண்டு தோணுச்சு. அந்த மாம்சம் எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிலாம் ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா வயசாச்சுன்னா யாரும் போட முடியாது இல்லை. இப்போ 2 வாரத்துக்கு முன்பதாக ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன். அப்போது ஒருத்தவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 60 வயசு இருக்கும். 60 வயசு இருக்கிற அந்த பாட்டி சுடிதார் போட்டுக்கிட்டு நல்லா பக்காவாக ட்ரெஸ் பண்ணிட்டு இவங்களாது அப்படின்ட்டு அளவுக்கு ஆயிடுச்சு. பாருங்கள், இன்றைக்கி ஜனங்க இந்த சரீரத்தை இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும்னு அதனால தான் இன்றைக்கி கண்டதை சாப்பிட்டுட்ருக்கிறாங்க. கண்டதை சாப்பிடுகிறார்கள். என்னென்னலாம் பார்க்குறார்களோ அது அத்தனையும் சாப்பிட்டுட்ருக்கிறாங்க. கண்டதை சாப்பிட்றாங்க. மாம்ச சிந்தை. புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல. அதுதான் அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது. புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல. இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு பெரிய கவலை என்னன்னு சொன்னால் அடுத்தது என்ன சாப்பிட்லாம், அதுதான் பெரிய கவலையாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நல்லா சாப்பிட்டா கூட என்ன அடுத்த பெரிய கவலை, ஃபியூச்சர் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, என்ன சாப்பிட போகிறோம், என்ன பண்ண போகிறோம். எல்லாருக்கும் ஒரு விதமான கவலைகள் ஓடிட்டுருக்கிறாங்க. மாம்ச சிந்தை மரணம். புசிப்பும் குடிப்பும் தேவ ராஜ்யம் அல்ல. அப்போ அந்த பூமிக்குரிய காரியங்களை தான் நம்ம யோசித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்லுக்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். மாம்ச சிந்தை அதை தூக்கி போடுவதற்கு நாம் அலர்ட்டாக இருக்க வேண்டும். ஆவியின் சிந்தையோ சொல்கிறாரு ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தை. ஆனால் தான் உலகத்து பிரகாரமாக ஓடிக்கொண்ட நம்மளை இருளுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதோ இருள் பூமியை காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார் என்று சொன்னார். இருளுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய விலையேறப்பட்ட அந்த அன்பின் நிமித்தமாக இன்னைக்கு அவருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் சென்ட் பண்ணியிருக்கிறார். அவருடைய வார்த்தையை கொடுத்து சென்ட் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி அதோடு கூட என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி லண்டனில் எனக்கு ஒரு இடம் வாங்கலான்ட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு சபை ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் நீங்கள் அலர்ட்டாக இருக்கிறீங்க? இயேசுவை நேசிக்கிறவங்க நீங்கள் எல்லாரும் உங்களுடைய நிலத்தையெல்லாம் விற்று ஆலயத்தை கட்டுவதற்காக நீங்கள் உங்களுடைய முதல் பணத்தை வையுங்கள், முதல்ல கொடுக்குறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது எப்படிங்க? அது நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறார். சபையில் இருக்க ஜனங்கள் ஆசிரியமாக இருப்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் அந்த அபிஷேகம் நிறைந்த ஊழியர்களை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு டிவைட் பண்ணுறாங்க, அப்படியே ட்ராக்கை மாற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியின் சிந்தை, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமா. ஒவ்வொருத்தரையும் நடமாடும் தெய்வங்களாக மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பக்தன் அழக சொன்னார், நவராலயம் எனக்குள்ள இயேசு, நான் நவராலயம் எனக்குள்ள இயேசு, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவைய முன்னால் உலகமே பின்னால், சிலுவைய முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. அமேன் அமேன். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு விடுதலையே. இயேசு சாமி சிந்தின அந்த பரிசுத்த ரத்தம் தான் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது. அதான் சொல்றாரு, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இந்த சரீரத்தில் ஆண்டோடைய கிருபையும் பிரசன்னமும் பரிசுத்த ரத்தமும் அபிஷேகம் கடந்து வரும்போது இந்த வார்த்தை இருதயமாக பலகையில் எழுதி கொள்ளப்பட்டதாக மாற்றுகிறது. அதற்கு பின்புதான் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அந்த ஆலயமாக இருக்கிறவர்கள் தான் சீஷர்களாக மாற வேண்டும், சீஷர்களாக மாற வேண்டும், சீஷிகளாக மாற வேண்டும். 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில்
அழகாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். வேத வாக்கியெல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தெரிந்தவனாகும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். வேத வசனம் அதுக்கு தான். யாரோ என்னமோ பண்ணிட்டு போட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவதற்காக இல்லைங்க. இப்படி தான் இருக்கணும், இதுதான் அப்படின்றத தைரியமாக ஸ்ட்ராங்காக சொல்லுவதற்காக தான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய். ஒரு சகோதரர் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரோட இணைஞ்சு ஊழியம் செஞ்சிட்ருக்கார். அவர் ஒரு விஷயம் திருப்பதிக்கு ஒரு டீம் போயிருக்கிறாங்க. இவரும் அந்த டீமில் போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டார். ஆவியானவர் பேசினார். எந்த ஆவியானவர்னு கேட்டேன். அவங்கெல்லாம் திருப்பதியில் போயிட்டு முடி எடுக்க போகிறாங்க, தலையில் இருக்கிற முடி எடுக்க போகிறாங்க. நான் அந்த இடத்துல போயிட்டு வைராக்கியமாக ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணதுக்காக நான் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னா, எந்த ஆவியானவர் சொன்னீங்கன்னா நானும் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணுன்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு. என்னண்ணே இப்படி சொல்கிறீங்க? நான் பாஸ்டர் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறேன்னே. மரியாதையாக ஒழுங்காக வீடு போய் சேர அப்படின்னு. அவன் குடும்பத்தில் ஏதாவது கொலை விழுந்துடும், ஒழுங்காக போயிடு அப்படின்னு. அதாவது கொலைன்னு சொன்ன உடனே தப்பாக நினச்சிக்காதீங்க. சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆகிடும்டா, ஒழுங்காக போயிடு அப்படின்னு. ஏன்னா கொலை விழுந்தால் தானே வாழத்தை கட்டிடுவானுங்க. ஒழுங்காக இருந்துக்கோ, நீ போனன்னு சொன்னால் அடுத்தது 2 கொலை விழுந்துடும், ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு. அவன் பயந்துட்டு போயிட்டான். மறுபடியுமா இன்னொரு நாள் ஐயப்பன் கோயிலுக்கு போகலான்ட்டு இருக்கிறேன். அவங்களாம் மாலை போட்டு போகிறாங்க. நான் இயேசுவின் நாமத்தில் மகிமைப்படுத்தக்காக உள்ள இயேசுவின் ரத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்காக நான் போகிறேங்க. நீ என்னத்தை ஜெபம் பண்ணி கிளிக்க போகிற? மாம்சம் எங்கே இருந்துக்கிட்டு எங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்க? ஒழுங்காக வீட்டுள்ள ஒழுங்காக ஜெபம் பண்ணாலே போதும். இதில் ஒழுங்காக இருந்தாலே போதும். சொல்ல வேத வாக்கியங்கள்லாம் இப்படி தான், அதில் மாற மாட்டார். இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். இயேசு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அவர் எந்த காரியத்துக்கும் யாருக்காகவும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. பரிசுத்த பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்காக இப்படியே போனார். பேதுரு என்ன நினச்சிட்டு இருக்க மனசில்? பிசாசே, தேவனுக்கேற்ற சிந்திக்காமல் மனுஷங்களுக்கு சிந்திக்கிறாயா அப்படின்ட்டார். அது மைண்டு பாருங்க. ஆண்டவர் இப்படி நடக்கக்கூடாது. ஆண்டவருக்கு தனியாக கூட்டு போயிட்டு கடந்து கொள்கிறான். பேதுருவை ஆண்டவர் அப்பால போய் சாத்தானே உடனே திட்டி அனுப்பி வைக்கிறார். தேவனுக்கேற்றவரை சிந்திக்க வேண்டும், பிதாவுக்கேற்றவரை சிந்திக்க வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் இந்த நாளில் சிலுவை சுமக்கும்படியாக. நேற்று தினத்தில் முந்தின நாளோ ஒரு சகோதரி, நம்ம சகோதரிக்கு பர்த்டே 28 முந்தினது பர்த்டே. நேற்று அந்த பர்த்டேயில் அவங்களுக்கு பர்த்டேக்காக எனக்கு ஜெபிக்க மைண்ட் வரல. இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்களை இப்பொழுதே கூறிக்கொள்கிறேன். அவங்களுக்கு கேட்டு தேங்க்ஸ்னான்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் தெரியுமான்னு கேட்டேன். பர்த்டேக்கு இப்படி சொல்லிட்டீங்களா? ஆஹான்னு அட்வான்ஸ் அதான் உனக்கு கிஃப்ட்டு போமா அப்படின்னு. உனக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் இது தான், இங்கே இருக்கிறனால எனக்கு தர முடியாது. பர்த்டே கிஃப்ட் இது தான் தரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த நடவடிக்கையாக எனக்கு தூக்கம் இல்லை, எப்படியாவது அவங்களுக்கு அந்த வேலையை முடிச்சிடணும், அதை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டுருக்கிறேன், டக்கு அந்த வேலையை பார்த்துட்டு சின்சியராக அந்த வேலைகளை ஈடுபடுத்திகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், அந்த மாம்ச சிந்தை தேவனுக்குரிய காரியங்களாக மாறும்போது தேவனுடைய திட்டமாக மாறுகிறது. சிந்தையில் சிலுவை இருக்க வேண்டும். சிந்தையில் உலகம் இருந்தால் பிசாசு ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடுவான். ஆண்டவருக்கு நன்மை செய்கிற மாதிரி அவன் பேசுவான். ஆண்டவரே அப்படி சொல்லாதீங்க, அப்படி நடக்கவே கூடாது. யார்? பேதுரு ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ணுறான். அந்த சிந்தை எப்படி உடனே அப்பல போய் சாத்தானே, உடனே கர்த்தர் பார்க்குறார், அப்பல போய் சாத்தானேன்னு சொல்கிறார். நம்முடைய மைண்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் பரலோகம் போகணுங்க எனக்கு ஆசை. அதனால தான் இயேசுவின் நாமத்தில் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது, காணிக்கை கொடுக்குற, தசம்பா கொடுக்குற, ஸ்பான்சர் பண்ணுற ஒவ்வொருத்தரும் பரலோகம் போகணும். நீங்கள் கொடுக்குறத வச்சுக்கிட்டு நான் ஆலயத்தை கட்டிட்டு எனக்கு என்ன வரப்போகுது? எனக்கு ஒன்றும் அவசியமே இல்லை.
என் பிள்ளைக்கோ என் மனைவிக்கோ நான் சொத்து சேர்ப்பதற்காக இந்த வேலையை நான் கர்த்தருடைய கிருபையில் நான் தெரிந்து கொள்ளப்படலை. நான் நல்லா சம்பாதித்துட்டு இருந்தேன். என் கரங்கள் உழைத்தது, என் சரீரம் மிகுந்த கனமான வேலைகளை செய்து உழைத்தது. இரவும் பகலும் நான் உழைத்திருக்கிறேன். என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது நான் நிச்சயமாக நிறைவாக பண்ணியிருக்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமையை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஆண்டோடைய அன்பு நிமித்தமாக, அந்த சுவிசேஷத்தை நிமித்தமாக, ஆண்டோடைய கிருபைக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக அவருடைய வார்த்தையை என்னில் மாத்திரமல்ல, என்னை சந்தித்து கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் அந்த ஜீவ வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த கிருபையுள்ள வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஜீவனும் சமாதானமும் ஆவியின் சிந்தை. அப்போ பாருங்கள், நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு என்ற அந்த பக்தன் பாடினது எப்படி இருந்துச்சு? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அந்த பரிசுத்த வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கை வந்தால் மட்டும்தான், அந்த பரிசுத்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா பரிசுத்த வார்த்தை நம்முடைய இதயத்தில் இருக்க வேண்டும். அதான் சொல்கிறாரு 7ஆம் வசனத்தில், எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியை கூடாமலும் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். மாம்ச சிந்தை. என் மகள் ஸ்டடீஸில் காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் இடத்த காலி பண்ணாமல் அதை பார்த்து சாப்பிட்றதுக்கு கூட நேற்று தினத்தில் முந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கு கூட மறந்துட்டாங்க. நேற்று தினத்தில் சாப்பிட்லையான்னு கேட்டேன். சாப்பிட்டேன் என்ன இல்லை உள்ளதாக உட்காந்துருந்தம்மான்னு. ஓஹோ சாரிப்பா அப்படின்றாங்க. ரொம்ப ஃபீல் ஆச்சு எனக்கு. ஆஃப்டர் ஆல் ஒன்றுத்துக்கு இல்லாத இந்த நாசிரியர் ஸ்கூலில் படிக்கிறதுக்காக காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் இப்படி படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நாசிரியர் ஊருக்காரருக்காக ஒரு இவ்வளோ காலங்களை உட்காந்து தான் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். நாசிரியர் ஊருக்காருக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த படிப்பே நாசிரியர் ஊருக்காருக்காக தான், பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தான். படித்து என்ன பிரயோஜனம்? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுறதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணேன். காலையில் சாயந்தரம் மட்டும் அந்த கிளாஸுன்னு உட்காந்து என்னத்தை இதாக வச்சு, இதே போல் என் அப்பன் இயேசுக்காக காலையில் சாயந்தரம் மட்டும் பாடிக்கிட்டு அதே இடத்துல அப்படி வந்தால் அதுதான் எனக்கு சந்தோஷம். சபையில் இருக்கவங்க அப்படி தான் இருக்கணுன்றதை நான் எதிர்பார்க்கிறேன். சிலர்லாம் நல்லா உற்சாகமாக இருப்பாங்க. நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னை கவனிக்கிற கவனிப்பு பாருங்கள், அப்படியாப்பட்ட கவனிப்பாக இருக்கும். ரொம்ப ஃபீலிங் ஆகும். இந்த கவனிப்பு ஏசப்பாவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, ஏசப்பாவுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்களே, ரொம்ப ஃபீலிங் ஆகுது. இன்றைய தினத்தில் ஒரு குடும்பத்துக்கு சென்றிருந்தேன். அந்த இடத்துல இந்த சகோதரருடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் இவங்களெல்லாம் பார்த்தேன். ரொம்பவும் வேதனையாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கோலத்தில் ட்ரெஸ்ஸஸ். மாம்ச சிந்தை. அப்பா அம்மாவால் கேட்க முடியல. ஏன் இந்த கல்ச்சர், பெங்களூர் கல்ச்சர்னால் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணுன்றது அவங்க நினச்சிக்கிட்டாங்க. நாம் அதில் விதிவிலக்காக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்ததாக இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறாரு, எப்படினால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையான். மாம்ச சிந்தை. அதனால தாங்க நான் அதிகமாக கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். ஜனங்கள் இப்படி தான் இருக்கணும், வேத வசனத்தில் இருக்கணும், இரவும் பகலும் வேத வசனத்தில் இருக்கணும்னு சொல்லி இதுக்காக தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக தான் பிரயாசப்பட்டு இருக்கிறேன். பரலோகத்துக்கு எப்படியாவது போகணும், எப்படியாவது உங்களை பரலோகத்தில் சேர்க்கணும், அந்த ஒரு ஆசை தான். சபையில் இருக்கவங்க அத்தனை பேர் எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும். மாம்சத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஒரு காசு பண்ண ஒரு மேட்ரே கிடையாது. ஐஸ்வர்யம் பெரிய மேட்ரே கிடையாது. பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியும் திருடனும் கொள்ளையிடுவதில்லை என்று சொல்லி வேதத்தில் அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பாருங்கள், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையான். அதனால தான் சொல்லிருக்கிறேன், இயேசுசாமி எங்கே இருந்தார்? அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களோடு தான் கூடவே இருந்துட்டு இருந்தார். தனிமையில் பிதாவோடு இருந்தார், சீஷர்களோடு இருந்தார், பிதாவோடு இருந்தார், சீஷர்களோடு இருந்தார், கடைசியில் பிதாவோடு இருந்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டார், முடிஞ்சிட்டு போயிட்டே இருந்துச்சு. சீஷர்கள் எங்கே இருந்தாங்க? அந்த ஃபெலோஷிப்போடு கூட இருந்துகிட்டே இருக்காங்க. அதுக்காக தான் இதே லெவலில் இருங்க. இன்றைக்கி அருமையான யோசுவா புஸ்தகம், இந்த புஸ்தகம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் கடைசியால் வர அப்போ ஓசையான்னு கடைசியால் அந்த இடத்துல பார்க்குறோம். ஓசையாவுக்கு மோசே யோசுவா என்று பேர் வைத்தான்னு சொல்லி பார்க்குறோம். மோசே எங்கேயெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் யோசுவா இருந்தார். மோசே எங்கே இருக்கிறார் அங்கெல்லாம் யோசுவா இருந்தார். மோசே சொல்படியெல்லாம் யோசுவா செய்தார். ஆனால்தான் அந்த ஸ்தானத்தை அந்த மோசையோட பிள்ளைகளுக்கு கொடுக்காம அருமையான யோசுவாவுக்கு தேவன் கொடுக்கிறார். ஏன்?
கூடவே இருந்தது நிமித்தமாக தான். இன்னைக்கு ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய விலையேறப்பட்ட அந்த அன்போடு கூட நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவன் அதை தான் விரும்புகிறார். யோசுவா முதல் அதிகாரத்தில் அழகாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யோசுவாவுடைய வார்த்தையை கேட்டுட்டு அந்த இடத்துல போகிறாங்க. பாதம் அந்த யோர்தான் நதிக்கரையில் பட்ட உடனே அப்படியே சல்லுன்னு மேலே போயிடுச்சு. ஒரு 4-5 வத்தி குச்சி எடுத்து நடுவு கீழே நல்லா கட்டிட்டு அப்படியே சைடில் அங்கங்கே விரித்து விட்டுட்டு ஒரு தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு வத்தி குச்சியை இன்னொரு வத்தி குச்சியை எடுத்து அப்படியே பற்ற வச்சுட்டு டம்ளால் வச்சு மூடிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணியெல்லாம் அது உள்ளே அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும், உடனே இழுத்துக்கும். அந்த பவர் ஒரு 3-4 வச்சு குதி வச்சா கூட சரி, தண்ணி ஊற்றிட்டு அதில் மூடி அந்த டம்ளரை மூடி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த டம்ளருக்குள்ளே தட்டில் இருந்த தண்ணியெல்லாம் உள்ளே வந்து நின்றும், உள்ளே வந்து குவியில் நின்றும். அது அப்படி தான். அது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் ஆல் அந்த காரியங்களுக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருந்தபடினால்தான் தானே மோசே சொல்படி கர்த்தர் செய்தார். இப்போ மோசே சொல்படி அருமையான யோசுவா செய்கிறார். யோசுவாவுக்கு கர்த்தர் பேசுகிறார். யோசுவா சொன்னபடி அந்த ஆசாரிகள் போகிறாங்க. அந்த கரையில் பட்ட உடனே அது அப்படியே போயிடுச்சு. இன்றைக்கி அநேக குடும்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கு, வேதனைகளுக்கு, போராட்டங்களுக்கு, கவலைகளுக்கு, கண்ணீர்களுக்கு விடிவே அந்தந்த சபைகளுக்கு ஜனங்களுடைய காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கார். அதனால தான் மாம்ச சிந்தை வேண்டான்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணும்படியாக ஒவ்வொருத்தரும் நான் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறேன். மாம்ச சிந்தை வேண்டாங்க. நிறைய இடத்துல இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. மாம்ச சிந்தை வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறது, தேவனுக்கு விரோதமான பகை. தப்பாக நினச்சிடாதீங்க. உங்கள் ஊழியர்கள் உங்களை பேசுகிறாங்க, தப்பாக நினச்சிடாதீங்க. தேவனுக்கு விரோதமான பகை வேண்டாம். தேவனை நேசிங்க. இரவும் பகலும் கர்த்தரை நேசிங்க. பரிசுத்த தேவனை நேசிங்க. உங்கள் வீட்டில் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கிறாங்க. எங்கள் சபையில் சில தாய்மார்கள் இருக்காங்க, படிப்பறிவே கிடையாது. ஆனால் சர்ச்சைக்கு வரும்போது நாங்கள் பார்ப்பேன், ஜன்னலில் தான் அவங்க வரத்தை பார்ப்பேன். வேகமாக ஓடி வருவாங்க. வீட்டு வேலையை அத்தனையும் செஞ்சு முடித்து அடுப்பில் சமைச்சு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வச்சுட்டு அந்த பைபிள் தூக்கிட்டு அது பாட்டில் வருவாங்க. அதில் அழகாக நம்முடைய சகோதரத்தை பாடல நாங்கள், ஆசையாய் உம்மில் பேச வந்தேனே, ஆசையாய் உம்மில் பேச வந்தேனே, என்னிலும் ஆவலாய் விழித்திருக்கும் அன்பு தெய்வமே, என்னிலும் ஆவலாய் விழித்திருக்கும் அன்பு தெய்வமே, இயேசுவே எந்தன் மீட்பரே, என் தேவனே, உம்மை காண நானும் ஓடி வந்தேன் ஆராதனைக்கு, உம்மை காண நானும் ஓடி வந்தேன் ஆராதனைக்கு. அந்த ஆராதனைக்கு உற்சாகம் வரணும், இன்ட்ரெஸ்டிங்காக வரணும். பக்தன் தாவீது சொல்லுகிறார் 63ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தில், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீற்றமான நிலத்தில் என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமோ உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆசையா நம்மளை வீட்டில் இருக்கவங்க படிக்க வச்சுருக்காங்களே, அப்பா நேற்று இவ்வளோ படித்து முடிச்சுக்கணும், இன்றைக்கி இவ்வளோ படிக்கணும், இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வாங்க. வேதத்து மேலே தாகம் வைங்க, அந்த பைபிள் மேலே இன்ட்ரெஸ்ட் வைங்க, பாடல் மேலே இன்ட்ரெஸ்ட் வைங்க. நிறையா பரிசுத்தவான்கள் எழுதின பாடல்களை அழகாக பாடுங்க. அதை கர்த்தர் விரும்புகிறார். மாம்ச சிந்தை தேவனுக்கு விதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியை கூடாமலும் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? அடுத்த வசனம் சொல்லுகிறது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். மாம்சத்துக்கு உட்படாத படிக்கு தான் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு அருமையான சகோதரர், இந்த தினத்தில் ரொம்பவும் பேசிட்டேன். காலையிலையும் பேசினேன், மதியானமும் பேசினேன். அதுக்கப்புறமும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் பேசினேன். ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், இப்படி தான் இருக்கணும், பரலோகத்தின் ஆசிரியங்கள் இப்படி தான், இதை தான் அவங்களோட தெளிவாக சொன்னேன். அநேகர்கிட்ட இந்த நாளில்
கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக பேசினேன். இப்படி தான் இருக்கணும். அதுவும் காணிக்க தசமாக ஸ்பான்சர் பண்ணுறவங்கள்ட்ட ரொம்ப அதிகமாக நான் கேர் எடுக்கிறேன். இப்படி தான் இருக்கணும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களில் இப்படி தான் சொன்னார். அவங்க எங்கே போனாலும் கொஞ்ச நாள் விலகி இருந்தார், அதுக்கப்புறம் போய் நிற்கிறார். ஏசப்பா போய் நிற்கிறார். பிள்ளைகளே, புஸ்திக்கிறதுக்கு தாகிலும் இருக்கிறதா? அதனால தாங்க எனக்கு இந்த வெக்கம், மான, சூடு சொன்னாலும் எனக்கு எதுவும் கிடையாது. எங்கே போனாலும் நான் கேட்குற ஒரே காரியம், என்ன சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னுவேன். ஏன்னா அதை மட்டும்தான் நான் போதுன்னு சொல்லுவேன். கொஞ்சோண்டு சாப்பிட்டு பல இடங்களில் பார்க்குறோம். எஸ்ஸப்பா என்ன சொன்னார்? ஜெப வீடை கல்லர் குகையாக மாற்றிருக்கீங்களே, காசுக்காருடைய பலகைகளை கவிழ்த்து போட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். கவிழ்த்து போட்டார். ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெப நேரத்தை ஜெபிக்கணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு அப்படியே மாற்றிட்டாங்க. எல்லாருமே ட்ரெண்டை மாற்றிட்டாங்க. தேவையானால் ஜெபிப்பார்கள். எலும்பு எலும்பு சீயோனின் வல்லமை தரித்துக்கொள் என்று கர்த்தர் சொன்னார். எலும்பு, அதுக்கு ஒரு நாள் வரட்டும் பார்க்கலாம். நல்ல நேரம். இப்போ தான் பஞ்சாங்கம் திருப்பிட்டு இருக்கிறேன். எழும்புறதுக்கு ஒரு நாள் பார்க்கணுமா? தேவனாகி கர்த்தருடைய விலையேறி பெற்ற அன்பு அழகாக சொல்லிக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். ஒரு இடத்துல தேவனுக்கு பகை என்று சொல்லிக்கிறது, இன்னொரு இடத்துல தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கணுங்க. தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாரித்து காணிக்க கொடுத்து தசம்பாகம் கொடுத்து யாருக்குங்க வேண்டும்? உங்கள் காணிக்க தசம்பாகம் நீங்கள் தாங்க வேண்டும். ஏசப்பாவுக்கு, ஏசு சாமிக்கு நீங்கள் தாங்க வேண்டும். உங்களோட ஆவியை கொடுங்க, உங்களோட ஆத்மா கொடுங்க, உங்கள் சரீரத்தை கொடுங்க. அனுதினமும் ஏசாமியை பற்றி கொள்ளுங்க. ஸ்கூலில் இடம் கிடைக்கல, ஸ்கூலில் இடம் கிடைக்கிற வரைக்கும் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னுவாங்க. நல்ல ஸ்கூலில் சீட்டு கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு வரலையான்னு ஒரே ஹோம்ஒர்க்கு தான் போங்க. பிள்ளைக்கு சமையல் பண்ணணும், வரணும், போகணும், செய்யணும், நானும் கூட மாட எல்லாம் செய்யணும். ஏசுநாதருக்கு கொடுக்குற மரியாதை பாருங்கள். குழந்தையே இல்லை, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னுவாங்க. குழந்தை கொடுத்ததுக்கப்புறம் பிள்ளைய பார்த்துக்கவே நேரம் இல்லை. பாட்டத்தே காணோம். ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் பாட்டு சவுண்டு கேட்கும். இன்றைக்கி ரூம் விட்டு வெளியே சவுண்டு காணோம். கேட்டால் பிள்ளையை பார்த்துக்கிறாங்களா? இவங்க மட்டும்தான் இல்லாத பிள்ளையை பெற்று வச்சுருக்கிறாங்களாம். பிள்ளையை பார்க்குறாங்களாம். வேலை கிடைக்காமல் தடுமாட்டுறவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு. சர்ச்சுக்கு வரலையாண்டு ரொம்ப பிஸி. காலிலேருந்து சாயந்தரம் வேலைக்கு போகிறேன், வரேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். அந்த வேலையே இல்லாமல் இருந்து இப்போ உனக்கு ஏசாமியை பார்க்கறதுக்கு வேலையே இல்லையா? நேரமே இல்லையா? சும்மா சுற்றிட்டு கிடந்த குட்டி சோவரில் உட்காந்துருந்தவன் இன்றைக்கி கர்த்தருக்கு நேரம் கொடுக்க முடியாத சூழ்நிலையாக மாறி போயிடுச்சு. மாம்ச சிந்தை தேவனுக்கு விதமான பகை. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்க மாட்டார்கள்னு சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம தாங்க மாற்றிக்கொள்ளணும். நாம் தான் தீர்மானிக்கணும். வேறு ஒருவரும் பண்ண முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைப்படத்தக்கதாய் ஒவ்வொருத்தருடைய ஆவி, ஆத்மா, சரீரம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கர்த்தருக்காக பயங்கர வைராக்கியமாக இருந்தவங்க, எனக்கே வார்த்தை கொடுத்தவங்க, எனக்கே பைபிளில் எங்கெங்கே என்னென்ன வசனம் இருக்கோ அந்த வசனத்தை எனக்கு சொன்னவங்க. நான் முதல் தடவை வேத வசனத்தை வாசிப்பதுக்கு முன்பதாக பைபிளில் என்னென்ன புக்கு இருக்குதுன்றதை அப்படியே அவங்க எனக்கு சொன்னவங்க. பார்க்காம அப்படியே நான் பிரமித்து போய் நின்று பார்த்தேன். இத்தனை புக்கையும் இப்படி மனப்படமாக சொல்கிறாங்களா? ஐயோ, நம்மளால் முடியுமா? நம்ம சாவறதுக்குள்ளே எப்படியாவது ஒரு முறையாவது இந்த மனப்படமாக சொல்லிடணும், ஒரு முறையாவது பைபிள் படிச்சிடணும் அப்படின்ட்டு நான் தீர்மானம் பண்ணேன். அவ்வளோ வைராக்கியமானவங்க. வசனம் அங்கங்கே டக்கு 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 டக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி மாம்சத்துக்குரியவர்களாக மாறிவிட்டாங்க. மாம்சத்துக்குரியவர்களாக மாறிவிட்டாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் பறி போயிடுச்சு. அவங்களுடைய நிலைமைகள் காணாமல் போயிடுச்சு. ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையாய் மாறி போயிடுச்சு. கர்த்தருடைய விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் அவருடைய அன்பான வார்த்தைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கணும். அவர் சொல்கிறார், தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால் இன்றைக்கி அந்த அருமையான நாளில் கூட தேவனாகிய கர்த்தருக்குரிய அந்த பயத்தோடு கூட நம்ம
ஒப்புக் கொடுப்போம். ஆரம்பத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஆரம்பம் பண்ணின நாம் இன்னைக்கு அந்த வார்த்தையை விட்டு விட்டு உலகின் அன்புக்காக ஓடுகிற சூழ்நிலை வந்துருச்சா? இன்றைக்கே ஒரு ரட்சிப்பின் நாள். இன்றைக்கே தேவனுக்குரிய சமாதானத்துக்குள் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். நமக்கு ஜீவனும் சமாதானமும் இந்த பூமியில் மரிக்கும்போது நம்ம உள்ளத்தில் இருந்தால் தாங்க, கிறிஸ்துவின் வார்த்தை நம்ம உள்ளத்தில் இருந்தால் தான் தூதர்கள் வரும்போது அவங்க கையில் ரிமோட்டை கர்த்தர் கொடுத்து வைப்பார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 4 மூலையிலையும் தூதர்கள் அனுப்பிச்சி வைப்பார். பூமியில் 4 மூலையிலையும் தூதர்கள் அனுப்பிச்சிட்டு ஏசப்பா சிங்காசனத்தில் பிதாவின் மகிமை பொறுத்தவரை விட்டுருப்பார் மத்திய வானத்தில். அந்த தூதர்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜீவனும் சமாதானமும் நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம மரித்திருந்தாலும் சரி அப்படியே அவருக்கு முன்பாக எழுந்தள்ளி போய் அவருக்கு முன்பாக நிற்க முடியும். ஜீவனும் வேண்டும், சமாதானம் வேண்டும். அவனுடைய அன்பை விட்டுட்டு இந்த உலகத்தில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இருக்கிறதுல கண்களை மூடி தேவனாகி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் அவருடைய அளவற்ற ஆசீர்வாதங்கள் நம்மளோடு கொடுத்து விடும்படியாய் அன்பை நோக்கி பார்க்கலாம். இதோ அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது, கர்த்தருடைய இரக்கம் பெரியது. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் பேசாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாடிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் பேசாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாடிந்திருப்பேன். இயேசையாவும் அன்பு போதுமே, நேசரேவும் கிருபை போதுமே. இயேசையாவும் அன்பு போதுமே, நேசரேவும் கிருபை போதுமே. நேசரேவும் கிருபை போதுமே. ஆமாண்டவரே, உங்கள் கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா. ஏசப்பா, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இங்கே எப்படிப்பா வாழ முடியும்? எங்களுக்கு ஜீவனும் சமாதானமும் நீங்கள் தான்ப்பா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன்னு சொன்னீங்க பரிசுத்த யோவான் 14:6. 14:27 சொன்னீங்க, என்னுடைய சமாதானத்தை விட்டு செல்கிறேன்னு சொன்னீங்க. சீஷர்களுக்கு தான்ப்பா கொடுக்குறீங்க. அன்பு சகோதரனே, சகோதரியே, வேதத்துக்கு முதலிடத்தை கொடுங்க. ஆண்டோடைய அன்புக்கு முதலிடத்தை கொடுங்க. இயேசுவை நேசிங்க. இன்று இரவு நம்முடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமானால் அது மரணம் என்ற நரகத்துக்கு நேராக இருக்கக்கூடாது. ஜீவனும் சமாதானமாய் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய் விதைக்கப்படத்தக்கதாய் இருக்க வேண்டும். பிதாவின் மகிமை பொருந்தினவராய் எக்கால சத்தமூதும் போது தேவனாகி கர்த்தர் நசனாகி இயேசு கிறிஸ்துடைய அந்த காரியங்களில் வரமாட்டார். அவர் வரும்போது இரட்சகராக வரமாட்டார். அவர் வரும்போது இரக்கமுள்ளவராக, கிருபை உள்ளவராக, தயவு உள்ளவராக வரமாட்டார். அவர் மகிமை பொருந்தினவராய் வருவார். பிதாவுக்கு உரிய மகிமை பொருந்தினவராய் வருவார். இந்த பூமிக்கு வருவதற்கு தேவன் அவருக்கு இடம் கொடுக்க மாட்டார். மத்திய வானத்தோடு நிப்பாட்டி விடுவார். அவருடைய தூதர்களை அனுப்பி வைப்பார். பூமியின் 4 புறமும் கடந்து செல்வார்கள். யாரெல்லாம் ஜீவனோடும் சமாதானத்தோடு மரித்தார்களோ, சமாதானத்தோடு என்று சொன்னால், ஜீவனோடு என்று சொன்னால் அவருக்காக வாழ்ந்தவர்கள், சமாதானத்தோடு என்று சொன்னால் அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அநேகரை கர்த்தருடைய அன்புக்குள்ள நடத்தினவர்கள். இந்த 2 விதமான காரியங்களும் இருக்கிறது. அவர்களை அந்த தூதர்கள் எழுப்புவார்கள். ஒரு டிவிக்கு ரிமோட் எப்படி இருக்கிறதோ, ஒரு காருக்கு வீட்டில் இருந்துட்டு எப்படி ரிமோட் மூலிமா நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ இல்லை லாக் பண்ணுறோமோ, அதே போல் மரித்து போனாலும் ஜீவனுக்குரியவர்களாய் மரிக்க வேண்டும். மரித்து போனாலும் சமாதானத்துக்குரியவர்களாய் மரிக்க வேண்டும். வாழும்போதே அந்த கிருபைக்காக இயங்க வேண்டும்.
வாழும்போதே இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்காக பிரயாசப்பட வேண்டும். இந்த பூமியில் நாம் இருக்கிற நாட்களில் தேவனாகிய கர்த்தருக்காக எழும்பி எறிந்து பிரகாசிக்க நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை இரட்சகராக இயேசு அதிகமாக எதிர்பார்க்கிறார். நசனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் யார் மேலாம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவங்க மேல பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் வல்லமை நிறைவாக ஊற்ற பிரியமா இருக்கிறார். பரிசுத்தாவின் அக்கினி நிறைவாக கடந்து வர பிரியமா இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒவ்வொரு சகோதரன் மேல ஊற்ற கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அன்பின் தகப்பனுடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதம் ஒவ்வொரு உள்ளங்கள் மூலமாக இல்லங்களுக்கு செல்லும். ஒவ்வொரு இல்லங்கள் மூலமாக வேலை ஸ்தலங்களுக்கு செல்லும். ஒவ்வொரு வேலை ஸ்தலங்கள் மூலமாக பிஸ்னஸுக்கு செல்லும். ஒவ்வொரு பிஸ்னஸ் மூலமாக போகிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாய் சமாதானமாக மாறும். அந்த சமாதானம் தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசுதங்கள், வரங்களாக, வல்லமைகளாக, அபிஷேகமாக நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்க பிரியமாக இருக்கிறார். மாம்ச சிந்தை ஆவியின் கனியோடு இருக்காது. ஆனால் ஆவியின் சிந்தை ஆவியின் கனியோடு இடைப்பட்டு கொண்டிருக்கும். கர்த்தருடைய அன்பை நோக்கி பார்க்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் கிருபையை ஊற்றினதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தெய்வீக பாதுகாப்பும் சமாதானம் சந்தோஷம் ஒவ்வொரு மேலையும் ஊற்றப்படட்டும். நம்முடைய நாமத்தில் மகிமைப்படுத்தக்கதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். இந்த நாளில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி நம்முடைய திரு ரத்தத்தில், கரத்தில், அபிஷேகத்தில், வார்த்தையில், வல்லமையில், இரக்கத்தில், பரலோக தயவில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.